அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பாறை மீது தன் வீட்டை கட்டிய ஆண்டவர் எங்கள் வீடு எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் வீடு ஆடம்பரத்தாலும் அலங்காரத்தினாலும் செல்வ வளங்களாலும் ஈர்க்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது பாறையாகிய உம்மேல் கட்டப்பட்டிருக்கிறதா? ஆடம்பர அலங்காரங்கள் உறுதியான அஸ்திவாரத்தை தர இயலாது. உம்மீது எங்கள் வீடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். உம்மீது எங்கள் இல்லம் கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் எங்கள் குடும்பத்தில் தினமும் குடும்ப ஜெபம் ஜெபிக்கப்பட வேண்டும். நாங்கள் உமது தேவ வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் வேண்டும். தாய் மரியாளின் ஜெபமாலை பக்தியை தினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் வாழும் பொழுது தாய் மரியினுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கும். எங்கள் குடும்பம் அன்பின் இருப்பிடமாக, சமாதானத்தின் இல்லமாக, மகிழ்ச்சியின் உறைவிடமாக, பிறருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் இல்லமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குறைகளை ஏற்றுக்கொண்டு மன்னித்து மறந்து ஒருங்கிணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருக்கும் ஆலயத்திற்கும் ஆன்மீக பணிகளுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் இல்லம் பாரியாயும் மீது கட்டப்பட்ட இல்லமாக இருக்கும். அப்பேற்பட்ட இல்லம் எந்த ஒரு புயல் காற்றாலும் பிரச்சனையாலும் நெருக்கடிகளாலும் அது அசையாது விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும். அந்த இல்லம் எங்கள் இல்லமாக இருக்க அருள் தாரும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.